தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு இருக்கிற இந்த பேரை தமிழக ஒப்பாரிகள் கழகம் அப்படின்னு மாத்தலாம்னு சொல்லி டிவிகே கட்சியுடைய தலைவர் சிஎம் விஜய் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதலான்னு இருக்கேன். ஏன்னா இந்த ஒரு 3-4 நாளா தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா ஒப்பாரி 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 எங்க பார்த்தாலும் அழுகுறாங்க. எதுக்கு எடுத்தாலும் அழுகுறாங்க. இவங்க ஏற்கனவே தமிழ்நாட்டுல ஏங்க சட்டம் ஒழுங்கு சரியில்லைனா திமுக தாங்க காரணம். தமிழ்நாட்டுல ஏங்க அது சரியில்லை, திமுக தாங்க காரணம். தமிழ்நாட்டுல போதைப் பொருள் அதிகரிச்சிச்சுங்க, திமுக தாங்க காரணம். ஏங்க கரண்ட் வரல, திமுக தாங்க காரணம். அதாவது திமுக ஆட்சியிலயாவது ஏன் கரண்ட் வரலன்னு கேட்டப்ப செந்தில் பாலாஜி அணில்கள் காரணம்னாரு. அப்ப நமக்கு புரியல ஏன் அதை சொன்னாருன்னு. இப்ப எனக்கு புரியுது. அப்ப புரியல, இப்ப புரியுது. அப்ப புரியல, இப்ப புரியுதுன்ற மாதிரி அவர் அணில்கள் காரணம்னாரு. இப்ப இவங்கள்ட்ட கேட்டா டிஎம்கே காரணம்னு சொல்றாங்க. இதுல வந்து பிஜேபிக்கும் டிவிகேக்கும் எந்த ஒரு மாறுபாடும் எனக்கு தெரியல. ஏன்னா பிஜேபி வந்து ஆட்சிக்கு வந்து இப்ப வரைக்குமே நியர்லி வந்து அவங்க தன்னுடைய இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, 3வது டேமா ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப வரைக்கும் போயிட்டு நீங்க பிஜேபிட்ட போயிட்டு கேள்வி கேட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் காரணம் நேரு தான், காங்கிரஸ் தான் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதாவது 3வது டேமா ஆட்சிக்கு வந்த பிறகும் கூட இந்தியாவுடைய வளர்ச்சியில என்னங்க சிக்கல் அப்படின்னு கேட்டோம்னா உடனே வந்து காங்கிரஸ் மேல பழிய போடுவாங்க. காங்கிரஸ் மேல பழிய போட்டா கூட பிரச்சனை இல்லை, நேரு தான் காரணம்ன்றுவாங்க. அதே மாதிரி இப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா டிஎம்கேன்னு சொல்றாங்க. அது ஒரு பக்கம் காமெடியா போயிட்டு வச்சுக்கோங்களேன். இந்த 4 நாளா ஏன் ஒப்பாரி வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா, முதல்ல வந்து கரூர் கூட்ட நெரிசல்ல இறந்தவர்களுடைய குடும்பத்தினருக்கு 31 குடும்பத்தினருக்கு அரசு வேலை கொடுத்தாங்க. உயர்நீதிமன்றம் ரத்து பண்ணுச்சு. அந்த வழக்கை போட்டது நாம் தமிழர் கட்சி அது அண்ணன் தீரன் திருமுருகன் அவர்கள், பீட்டர்ஸ் அவர்கள் வந்து நல்லா வாதாடினாங்க. சிறப்பா வாதாடி கிரவுண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா எடுத்து வச்சு அதை வந்து சிறப்பா வாதாடினாங்க. நமக்கு சாதகமா தீர்ப்பு வந்துச்சு. உண்மையை சொல்லணும் அப்படின்னா எத்தனையோ இளைஞர்கள் இவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு சாதாரண வேலை அப்படின்னு சொல்றத வந்து கோர்ட் வந்து சாதாரண வேலைங்கிறதெல்லாம் ஏற்க முடியாது அப்படின்ற மாதிரி கோர்ட் வந்து சொல்லிருச்சு. எத்தனையோ பேர் இருக்காங்க. பேருந்து விபத்துல இறந்தவங்களுக்கு நீங்க வேலை கொடுப்பீங்களா, அது மட்டும் இல்லாம ரயில் விபத்துல இறந்தவங்களுக்கு நீங்க வேலை கொடுப்பீங்களா அப்படின்ற மாதிரி கோர்ட் வந்து காரி துப்பி அனுப்பிடுச்சவங்க. அடுத்து வந்து என்ன அப்படின்னா அண்ணன் சீமான் அவர்கள் மீது தொடர்ச்சியாக 100 கோடின்னு அவதூறு பரப்பி ஏன்னா ஒரு சாமானிய மக்களை நம்ப வைக்கக்கூடிய வேலையை தொடர்ச்சியாக டிவிகே ரிச்சுவல் வாரியர்ஸ் வாடகை வாயர்கள் எல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ டிஎம்கேக்கு தான் முன்னாடி வாடகை வாயர்கள் இருந்தாங்கன்னு நினைச்சோம். ஆனா டிவிகேக்கு அதை விட பெரிய பெரிய பிக் மவுத்தர்ஸ், பெரிய பெரிய வாடகை வாயர்கள் வந்து இருக்கிறாங்க. அதுதான் வந்து இப்ப வந்து அதற்காகவும் நம்ம வழக்கு போட்டோம். அதுலயும் ஊடகவியலாளர்னு சொல்லிட்டு 3 பேர் உட்காந்துக்கிட்டு இந்த படம் அப்படி இருக்கு, இந்த படம் இப்படி இருக்கு, அந்த நடிகை என்ன பண்ணாங்க தெரியுமா, இந்த நடிகை என்ன பண்ணாங்க தெரியுமா, அந்த நடிகர் எங்க போனாரு தெரியுமா, இந்த நடிகர் எங்க போனாரு தெரியுமா 3 பேர் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அதுல முக்கியமான ஆள் வந்து அந்த வலைபேச்சு பிஸ்மின்றவர். அவரும் வந்து இந்த அவதூற பரப்புனாரு. அவர் மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு இன்னைக்கு. இப்ப இதுக்கு உட்காந்துட்டு ஒப்பாரி வைக்கிறானுங்க பாருங்க. எங்க அண்ணன் வந்து கஷ்டப்படுறவங்களுக்காக கஷ்டப்பட்டு வந்து இந்த கூட்ட நெரிசல்ல வழக்குக்காக எங்க அண்ணன் வந்து பேசினாருங்க. எங்க அண்ணன் வந்து நமக்கு ஆதரவா இருந்தாரு. அந்த மக்கள் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு. தமிழ்நாட்டுல அந்த மக்கள் தான் கஷ்டப்படுறாங்கல்ல. அந்த மக்களுக்கு அன்னைக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்த டிஎம்கே கவர்மெண்ட்டும் அவங்களுக்கு நிவாரண தொகை கொடுத்துச்சு. விஜய் அவர்களும் நிவாரண தொகை கொடுத்தார். இப்படி 2 நிவாரண தொகைகளுமே பெற்ற பிறகும் அவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல பல பல இளைஞர்கள் இந்த வேலைக்காக கஷ்டப்படுறாங்க. ஒரு ஒரு எழுத்தாளர் வேலைக்கு எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஒரு டைப்பிஸ்ட் வேலைக்கு எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க, எவ்வளவு பேர் வந்து கியூல நிக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். என்னமோ கரூர்ல கூட்ட நெரிசல்ல இறந்தவங்க குடும்பத்துல மட்டும்தான் கஷ்டப்படுறாங்க அப்படின்றது இல்ல. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இவங்க வந்து எவ்வளவு முன்வைக்கிறாங்க அப்படின்னா போன டைம் வந்து அஜித்குமார் கொலை வழக்குல வந்து உள்ளவங்க அந்த குடும்பத்தினருக்கு வந்து அரசு வேலை கொடுத்தாங்க. அது வந்து ஒரு கவர்மெண்டோட ஃபால்ட்டு, ஒரு அரசு தோல்வி, அரசுடைய நிர்வாக தோல்வி. அந்த கவர்மெண்ட்டை வந்து கையில வச்சிருக்கிறது முதலமைச்சர் சிஎம் விஜய் அவர்கள் தான். அப்ப சரி, அன்றைக்கு இருந்த சிஎம் ஸ்டாலின் அவர்கள் தான். அப்ப அது வந்து ஒரு நியாயமான காரணமா எடுத்துக்கலாம். ஆனா இது எப்படி ஒரு நியாயமான காரணமா எடுத்துக்க முடியும்? விஜய் அவர்கள் அன்னைக்கு முதலமைச்சர் கிடையாது. அன்னைக்கு அவர் பார்க்க வந்து இறந்து போனப்ப. இன்னொன்னு, அந்த வழக்கு வந்து சிபிஐல இருக்கு. இன்னும் வந்து யார் குற்றவாளி, கவர்மெண்டா, விஜயா, இல்ல என்ன எது, விஜயா அல்லது வந்து வேற யாருமா, கட்சியினுடைய உறுப்பினர்களா, கட்சியினுடைய தொண்டர்களா, அல்லது கட்சியுடைய பொறுப்பாளர்களான எந்த ஒரு தீர்வுமே எட்டப்படாத நிலையில இதுல யார் குற்றவாளின்னு நிரூபிக்கப்படாத வகையில எப்படி வந்து அவங்க அதை எடுக்க முடியும், எப்படி இந்த வேலை கொடுக்க முடியும்ன்ற ஒரு கேள்வி இருக்கு. இப்ப இன்னும் இதுக்கு வந்து அழுதுட்டே இருக்கிறவனுக்கு தொடர்ச்சியா அழுகுறானுங்க. எதுக்கு எடுத்தாலும் எல்லாருக்கிட்டையும் போயிட்டு. அது மட்டும் இல்லாம இந்த சில சேனல்லாம் இருக்காங்க, கலாட்டா, பெஹன்வுட்ஸ் அந்த மாதிரி சேனல்லாம் இருக்காங்க. இவங்க என்ன பண்றாங்க, போயிட்டு அந்த குடும்பத்துக்கு போயிட்டாங்க. அவங்க கூட குடும்பத்துக்கு போறாங்க. அவங்களுடைய உணர்வுகளை நான் மதிக்கிறேன், அவர்களுடைய கண்ணீரை நான் மதிக்கிறேன். ஆனா அவங்க கிட்ட போயிட்டு இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஆகும், உங்க குடும்பத்தோட வேலை என்ன ஆகும், உங்க குடும்பத்தோட நிலைமை என்ன ஆகும்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட போயிட்டு அவனுக்கு வந்துட்டு அழுதுட்டு இருக்கிறானுங்க. அவனுக்கு அழுது அப்படியே ஒரு பாவம்ல
அப்படின்னு கேக்குறாங்க. இதே மாதிரி எண்ணற்ற குடும்பங்கள் தமிழ்நாட்டுல இருக்கு. இப்படி தமிழ்நாட்டுல போய் ஒவ்வொரு குடும்பத்துடைய வேதனைகளையும் நீங்க கேட்டீங்கன்னா, எல்லார் குடும்பத்திலயும் கண்ணீர் வடிக்கிற அளவுக்கு சோகம் இருக்கு. இன்னும் இவர்களை விட ஏழ்மையாக நான் வந்து போட்டியிட பாபநாசம் தொகுதியில வீடு கூட இல்லாத குடிசை வீடுகள் மட்டுமே நிறைந்த எத்தனையோ வீடுகள் இருக்கு. வேலைக்கு போக முடியாத அல்லது வேலைக்கு ஒரு குழந்தைகளே இல்லாத ஒரு மூதாட்டிலாம் இருக்கிறாங்க. இப்படிதான் எண்ணற்ற கதைகள் தமிழ்நாட்டுல இருக்கு. உடனே இவனுக்கு போயிட்டு அங்க போயிட்டு நின்னுட்டு அவங்க அழுகுற இதெல்லாம் போட்டு ஒரு சேட் பிஜிஎம் போட்டு ஏதோ நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் திருமுருகன் அவர்களும் ஏழை மக்களுக்கு எதிராக இருக்கிறாங்க. நாங்க ஏழை மக்களுக்கு எதிராக இல்ல. யாருக்கு அந்த வேலை சரியாக கிடைக்கணுமோ, எந்த ஏழை மக்கள் எல்லாரும் ஏழை மக்கள் இல்ல, அவங்கள யாருக்கு அந்த வேலை சரியாக போய் சேரணுமோ, கருணையின் அடிப்படையில் அல்ல தகுதியின் அடிப்படையில் யாருக்கு போய் சேரணுமோ அப்படி சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாம் தமிழர் கட்சி அந்த வழக்க போட்டிருக்கு. வெறும் அரசுக்காக இல்ல. அப்படி கருணையின் அடிப்படையில் கொடுக்கணும்னா நிறைய பேருக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். எத்தனையோ விடயங்களுக்காக நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். அத்தனை பேர் வந்து நின்னா என்ன செய்வீங்க? இன்னொரு விஷயம் என்னன்னா, இவனுக்கு வந்து நம்ப வச்சுட்டு இருக்கிறானு. இன்னும் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயாவது உங்களுக்கு அதை வாங்கி தந்துருவோம், உங்களுக்கு அந்த வேலையை வாங்கி தந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறானுங்க. முதல்ல வந்து இவனு வந்து அதுக்கு என்ன வாதம் வைக்க போறோம் அப்படின்னா, அரசின் கொள்கை முடிவுகள்ல வந்து நீதிமன்றம் தலையிடக்கூடாது நாங்க வாதம் வைக்க போறோம்னு சொல்றானு. அந்த வாதமே வந்து ஒரு சொத்தையான வாதம். ஏன் அப்படின்னா, இந்த கான்ஸ்டியூஷனல்லி இந்த ஒர்க் வந்து இன்வேலிடு, இந்த ஜாப் வந்து இன்வேலிடு அப்படிங்கறதான் நம்ம நிரூபிச்சிருக்கோம். அப்ப அந்த இடத்துல போயிட்டு நீ அரசின் கொள்கை முடிவுனா மீண்டும் அரசின் கொள்கை முடிவுகளை நிறைய நேரங்கள்ல நீதிமன்றம் தலையிட்டு இருக்கு அப்படிங்கிறதுதான் நிதர்சனம். அப்ப கண்டிப்பா இதுலயும் தலையிடுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அவங்க எஸ்எல்பி போறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் சுப்ரீம் கோர்ட்ல போட போறாங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. அப்ப இதனால அண்ணன் திருமுருகன் என்ன பண்ணிட்டாரு, போய் கேவியட் மனு போட்டுட்டார். கேவியட் பெட்டிஷன் போட்டார். அது என்னங்க கேவியட் பெட்டிஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாவது எனக்கு தெரியாம எங்களுடைய தரப்புக்கு தெரியாம நீங்க எந்த ஒரு உத்தரவையும் வழங்கக்கூடாது, எங்களுடைய பக்க நியாயத்தையும் நீங்க கேட்கணும், நாங்க என்ன சொல்றோன்றதையும் நீங்க கேட்கணும், எங்களுக்கு தெரியாம நீங்க எந்த ஒரு இதையும் கொடுக்க கூடாது, நீங்க எக்ஸ்பர்ட்டை போட்டக்கூடாது, எங்க கிட்ட நீங்க கேட்கணும் அப்படிங்கறதுதான் அந்த கேவியட் மனு. அது வந்து 90 நாளைக்கு செல்லுபடியாகும். 90 நாள் கழிச்சு ஆட்டோமேட்டிக்கா அது காலாவதி ஆயிரும். 90 நாள் கழிச்சு மறுபடியும் போனா என்னங்க பண்றதுன்னா, மறுபடியும் நம்ம புதிய கேவியட் மனு போட்டுக்கலாம். அதுல எந்த ஒரு சிக்கலும் கிடையாது. ஸோ வந்து நீங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கே போனாலும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு நாங்க பின்னாடி தொடர்ந்து வருவோம். ஏன்னா இது வந்து கரூர் கூட்ட நெரிசல்ல இருந்த மக்கள், பாதிக்கப்பட்ட மக்கள் மீது எங்களுக்கு கோவமோ வன்மமோலாம் கிடையாது. ஆனா இது அந்த மக்களை போலவே எண்ணற்ற தமிழ் மக்கள் இந்த நிலத்துல கஷ்டப்படுறாங்க. இந்த ஒரு வேலைக்காக அவங்களும் தன்னுடைய உழைப்பை போட்டிருக்கிறாங்க, அவங்களும் முயற்சி பண்றாங்க, அவர்களுடைய குடும்பமும் வறுமையில தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு ஈக்குவாலிட்டி பேசிஸ்ல தான் வந்து இந்த வேலை கிடைக்கணுமே தவிர, விஜய் அவர்களை பார்க்க வந்து இறந்து போனா வேலை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தவறான முன்னுதாரணம் யாருக்கும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறது மிக மிக முக்கியமானது. அதனாலதான் வந்து இந்த வழக்கை வந்து நாங்க தொடர்றோம். இது வந்து ஒரு பொதுநல வழக்கு தான். அந்த குடும்பத்தின் மீது எங்களுக்கு வன்மமோ எதுவும் கிடையாது. முதல் விஷயம் என்ன அப்படின்னா, இது வந்து எத்தனையோ கவர்மெண்ட் உங்க வீட்டு பக்கத்துல இல்ல உங்க வீட்டிலேயே கூட இல்ல உங்க சொந்தக்காரங்களையே கூட ஒரு புள்ள காலையில இருந்து நைட்டு வரைக்கும் இரவும் பகலுமா படிச்சுக்கிட்டே இருக்கும். ஏன் படிக்கிறதுன்னு போய் கேளுங்களேன். இந்த வேலை கிடைச்சுன்னா என் குடும்பத்தை நான் முன்னேற்றிடுவேன், இந்த வேலை கிடைச்சிச்சுன்னா எங்க அப்பாவை நான் நல்லா உட்கார வச்சு பார்த்துருவேன், எங்க அப்பா இரவும் பகலும் எனக்காக தான் உழைக்கிறாரு, அவருடைய உழைப்போட சுமையை கொஞ்சமாவது நான் குறைக்கணும்ல அப்படின்னு எண்ணற்ற பிள்ளைகள் இரவும் பகலுமா கண் விழிச்சு படிச்சுட்டு இருக்கீங்கல்ல, அந்த பிள்ளைகளுடைய கனவு இது. கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. பிள்ளைகள் தேடி 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 கஷ்டப்பட்டு கண் விழிச்சு நான் வந்து மதுரை கவர்மெண்ட் லா காலேஜ்ல படிச்சேன். அந்த கவர்மெண்ட் லா காலேஜுக்கு அந்த அப்படியே நேரா போனீங்க அப்படின்னா ஒரு எஜுகேஷன் பார்க் இருக்கும். அங்க உட்காந்து பிள்ளைகள் வந்து உட்காந்து படிச்சுட்டு இருப்பாங்க. நான் காலைல காலேஜ் போகும்போதும் படிச்சுட்டு இருப்பாங்க, எனக்கு மதியம் காலேஜ் முடிஞ்சோடனே படிச்சுட்டு இருப்பாங்க, நான் அப்படியே திரும்ப ஈவினிங் வந்து பார்த்தனாலும் படிச்சுட்டு இருப்பாங்க. படிச்சுட்டே தான் இருப்பாங்களே தவிர அவங்க படிப்பாங்க. எனக்கே ஒரு கட்டத்தில் சொல்லணும், என்னடா நீ எப்போ பார்த்தாலும் படிச்சுட்டே இருக்காங்கன்னா, அவர்களுடைய குடும்ப கனவு அந்த அளவுக்கு பெரியது, அவர்களுடைய குடும்பத்துடைய நிலைமை அந்த அளவுக்கு மோசமா இருக்கு. எப்படியாவது நான் ஒரு கவர்மெண்ட் ஜாப் வாங்கிட மாட்டேனா, எங்க அப்பாவை நான் உயர்த்திட மாட்டேனா, எங்க அம்மாவை நான் உயர்த்திட மாட்டேனா, எங்க அம்மாவுக்கு ஒரு நல்ல புடவை கட்டி நான் பாத்துட மாட்டேனா, எங்க அம்மா எப்பவுமே இந்த மாதிரியான ஒரு புடவை தான் கட்டுறாங்க, எங்க அம்மாவுக்கு ஒரு நல்ல புடவை நான் வாங்கி கொடுத்துட மாட்டேனா, எங்க அப்பாவுக்கு ஒரு நல்ல சட்டை எங்க அப்பா அணிய மாட்டாரா, எங்க அம்மாவுக்கு ஒரு நகை வாங்கி கொடுத்துட மாட்டேனா, என் நகையை ஃபுல்லா அடகு வச்சு எங்க அம்மா படிக்க வச்சாங்களே, அந்த நகையை நான் எப்படியாவது மீட்க மாட்டேனா அப்படின்னு பல்லாயிரக்கணக்கான, இன்னும் சொல்லப்போனா பல லட்சக்கணக்கான பிள்ளைகளுடைய ஏக்கம் தான் அந்த வேலை. அதை தூக்கி விஜய் அவர்களை பார்க்க வந்தாங்க, செத்தாங்க, அதனால வந்துட்டு அந்த குடும்பத்தினர் கொடுக்குறோம் அப்படிங்கிறத நம்ம ஏற்க முடியாது. ஏன் இவ்வளவு, அதாவது நமக்கு ஒரே ஒரு கேள்வி, நான் டிவிகே விர்ச்சுவல் வாரியர்ஸ்ட்டு ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். டிவிகே கவர்மெண்ட் ஆட்சிக்கு வந்து இத்தனை நாளுக்கு பிறகு கரெக்டா எம்ஆர் விஜயபாஸ்கர் உங்க கட்சியில இணைஞ்சு அதன் பிறகு விஜய் கரூருக்கு
போராடி கடவுள் இடைத்தேர்தல் வரும்னு தெரிஞ்ச பிறகுதான் அந்த மக்களுக்கு அரசு வேலை கொடுக்கணும்னு உங்களுக்கு தோணுச்சா? ஏன் அது வரைக்கும் உங்களுக்கு தோணலையா அந்த மக்களுக்கு அரசு வேலை கொடுக்கணும், அந்த மக்களை போய் சந்திக்கணும்னு உங்களுக்கு தோணலையா? டிவிகே கவர்மெண்ட் அமைஞ்சு எம்ஆர் விஜயபாஸ்கர் வந்து அந்த பதவியை ராஜினாமா செய்யற வரைக்கும் உங்களுக்கு வந்து அவ்வளவு அவ்வளவு கால அவகாசம் தேவைப்பட்டுச்சா? இதுக்கு தயவு செஞ்சு பதில் சொல்லுங்க. கொஞ்சமாவது யோசிங்க. இன்னொரு விஷயம், இதெல்லாம் நம்ம பேசிட்டு இருக்கிற விஷயத்துல நம்ம எல்லாரும் வந்து நீட் தேர்வை பத்தி பேசிட்டு இருந்தோம், ஜனநாயகன் படத்தை பத்தி பேசிட்டு இருந்தோம். நான் ஒரு டிவிக்கு வச்சு ஒரே ஒரு விஷயம் கேட்கிறேன். நீங்க ஜனநாயகன் படத்தை கொண்டாடிட்டு இருந்த நேரத்துல ஒரு லாக்அப் டெத் நடந்திருக்கு. அதுக்கு முன்னாடியும் ஒரு லாக்அப் டெத் நடந்திருக்கு. 2 லாக்அப் டெத், சொல்லப்போனா 4 லாக்அப் டெத் வந்து டிவிகே கவர்மெண்ட் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நடந்திருக்கு. அது குறிப்பா இப்ப 2. ஒன்னு சபரிவர்மன் அப்படின்றவரு, ஒன்னு அருணாச்சலம் அப்படின்றவர் தூத்துக்குடியில, ஒன்னு நாகர்கோயில நடந்திருக்கு. இந்த 2 பத்தி நீங்க ஏன் வாய் திறக்கவே இல்லை? ஏன் பேசவே இல்லை? அந்த குடும்பத்தினர்லாம் பாவம் இல்லையா? அவங்களுடைய குடும்பம் கஷ்டப்படாதா? அவர்கள்லாம் அவர்கள்லாம் பாவம் இல்லையா? ஏன் அதை பத்திலாம் நீங்க பேசவே இல்லை? ஏன் அதை பத்தி நீங்க வாய்ஸ் அவுட் பண்ணவே இல்லை? ஏன் அதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய விடயமாவே தெரியல? என்ன காரணம்? அதாவது கரூர் கூட்ட நெரிசல்ல உயிரிழந்தவர்களுடைய சிக்கல் மட்டும்தான் பெரிய சிக்கலா? இல்ல அவங்களுக்காக நீங்க அழுதீங்களா? அவங்களுக்காக நீங்க வன்சோறு சாப்பிட்டீங்களா? இல்ல அவங்களுக்காக நீங்க முட்டி போட்டீங்களா? இல்ல அவங்களுக்காக தான் நீங்க இந்த கோழி அறுத்தீங்களா? அது மாதிரி பண்ணீங்களா? இல்லையே. நீங்க ஜனநாயகன் படத்துக்காக பண்ணிட்டு இருந்தீங்க. நீங்க ஜனநாயகன் படத்தை பார்த்து அமைச்சர்கள் எல்லாம் கண்ணீர் விட்டுக்கிட்டு இருந்த நேரத்துல அருணாச்சலம்ன்ற ஒரு 24 வயது இளைஞன் காவல்துறை காவல்துறையினர்னால காவல்துறை மரணம், அதாவது காவல் மரணம் நடந்திருக்காப்ல, லாக்அப் டெத்ல நடந்திருக்காப்ல. அவங்க குடும்பம் அழுதுட்டு இருந்துச்சு. அதெல்லாம் உங்க யாருக்காவது தெரியுமா? அதை பத்திலாம் ஏன் யாருமே பேசல? டிவிக்கு விர்ச்சுவல் ஆடியன்ஸ் ஒருத்தர் கூட பேசல. எங்க அண்ணன் ஆட்சியில் ஒரு தவறு நடந்திருக்கு அப்படின்னு பேசல. இப்ப கூட கேட்டாலும் சொல்லுவாங்க, காவல்துறை வந்து டிஎம்கே கையில இருக்குங்க, அதனால தாங்க அது நடந்துச்சுன்னு உருட்டுவானுங்க. ஆனா உண்மையில என்னன்றதை அப்படி கண்டுக்க மாட்டானுங்க. காவல்துறை யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்குன்னா சிஎம் விஜய் அவர்களுடைய நேரடி கண்காணிப்புல கையில கட்டுப்பாட்டுல இருக்கு. இதை பத்தி அவனுங்க பேச மாட்டானுங்க. இப்ப இன்னொரு முக்கியமான விஷயம், தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மெடிக்கல் சீட்ஸ் வந்து ஒரு 151 சீட்ஸ் வந்து ஆல் இந்தியா கோட்டாவுக்கு போயிருக்கு. இன் சர்வீஸ் கோட்டால. இன் சர்வீஸ் கோட்டானா நம்ம தமிழ்நாட்டுல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல ஒர்க் பண்ற ஸ்டாஃப்ஸ்க்கு கிடைக்க வேண்டியது இப்ப ஆல் இந்தியா கோட்டாக்கு போயிருக்கு. அதுக்கு எதிரான அந்த கேஸ் ஹியரிங்க்கு வரும்போது தமிழ்நாடு சார்பா வந்து சீனியர் அட்வொகேட்ஸ் வந்து ஆஜராகல அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் வந்து வாதத்தை முன்வைக்கிறாங்க. இவ்வளவு சீரியஸான ஒரு இஷ்யூ. ஏன்னா ஆல் இந்தியா கோட்டாக்கு போயிடுச்சுன்னா அங்க ஆல் இந்தியாவில் இருக்கக்கூடிய யார் வேணா அதில் படிப்பாங்க. அவன்லாம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து வேலை பார்க்க மாட்டானே. அந்த மாதிரி பெரிய பெரிய அந்த நியூரோ சர்ஜரி இந்த மாதிரியான வேலையெல்லாம் எனக்கு தமிழ்நாட்டுக்கு வேணும்னு தான் நம்ம வந்து அந்த 50% கோட்டாவை வந்து ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கிறோம். இப்ப அதையும் தூக்கி தாரை வார்த்து கொடுத்துருக்காங்க. இவர்களுடைய ஆட்சியில வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னும் கொடுமையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அமைச்சர் நிர்மல்குமார், சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் என்ன பேசுறாரு அப்படின்னா, நீட் ஒண்ணே நமக்கு சொல்யூஷன் கிடையாது, மெடிக்கல் தான் படிக்கணும் இல்ல, கார்பெண்டர் வேலை இருக்கு, பிளம்பர் வேலை இருக்கு. இது நேரடியா வந்து பாஜகவையே எதிர்க்கிறோம் அப்படின்னா குலக்குடிகளுக்காக தான். இவனுக்கு வந்து என்ன பண்றானுங்கன்னா, நீ ஏன் படிக்கிற, பிளம்பர் வேலை பாரு, கார்பெண்டர் வேலை பாரு அப்படின்ட்டு அதெல்லாம் வேலை இருக்கு. அதுக்கெல்லாம் அதிகமான ஸ்கில்ஸ் தேவைப்படுது. ஐயா, எனக்கு பிளம்பர் ஆகணும்னு சொன்னா நான் பிளம்பர் ஆவேன், எனக்கு கார்பெண்டர் ஆகணும்னு சொன்னா நான் கார்பெண்டர் ஆவேன், எனக்கு வந்து இன்ஜினியர் ஆகணும்னு சொன்னா நான் இன்ஜினியர் ஆவேன், எனக்கு டாக்டர் ஆகணும்னு சொன்னா டாக்டர் ஆவேன், எனக்கு லாயர் ஆகணும்னு சொன்னா நான் லாயர் ஆவேன். அது என்னுடைய சாய்ஸ். ஆனா பிளம்பர் வேலையும் பார்க்கலாமே, கார்பெண்டர் வேலையும் பார்க்கலாமே. ஏன் நீங்க வந்து மெடிக்கல்லே போறீங்க அப்படின்னா, எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ, எனக்கு எதுல திறமை இருக்கோ அந்த வேலையில தான் நான் போக முடியும். அப்படிதான் மாணவர்கள் வந்து எழுதுறாங்க. இந்த சட்டத்துறை அமைச்சர் தான் வந்து என்ன பண்ணி போறாரு அப்படின்னா, பின்னால நமக்கு தேவையானதெல்லாம் வந்து இப்ப காவேரி நதிநீர் உரிமையை பெற்று தரப்போற சட்டச்சிக்கல் மூலம் எப்படி சொல்லுவாங்க, காவேரி எதுக்குங்க, கால்வாயில போற தண்ணி போதுங்க நமக்கு, நம்ம எதுக்கு காவேரி தண்ணியை போய் இது பண்ணிக்கிட்டு, நம்ம ஏதாவது கால்வாயில தண்ணி வரும் அந்த தண்ணி எடுத்துக்குவோம் அப்படின்னு பேசக்கூட அஞ்ச மாட்டாரு. அதுதான் இவருடைய பேச்சுடைய சாராம்சம். எதுக்கு நீ மெடிக்கல் படிக்கிற, எதுக்கு நீ கவர்மெண்ட்டுக்கு சிக்கல் கொடுக்குற, முதல்ல நீ ஏன் கவர்மெண்ட்டை கேள்வி கேட்கிற மாதிரி ஒரு வேலையை செய்யற, நீ மெடிக்கல் படிக்கணும்னு ஆசைப்படுறதுனாலதான் நீ நீட் எக்ஸாம் எழுத வேண்டியது இருக்கு, நீ நீட் எக்ஸாம் எழுத வேண்டியதுனாலதான் என்னை ஏன் நீட்டு கொண்டு வர்ற அப்படின்னு நான் கேட்க வேண்டியதா இருக்கு. அப்படி நான் கேட்கிற நிலைமைக்கு நீ மத்திய அரசு தள்ளுற, நான் மத்திய அரசு எந்த கேள்வியும் கேட்க மாட்டேன், அப்படி எந்த ஒரு சூழலையும் நீ தள்ளாத அப்படிங்கிறதான் இவங்க இன்டெரக்டா சொல்ல வராங்க. ஸோ தயவு செஞ்சு இனிமேலாவது டிவிகே கவர்மெண்ட் இந்த கையாளாகத்தனத்தை வந்து மக்கள் புரிஞ்சுக்கணும். இன்னும் வந்து எங்க விஜயன்னு ஒண்ணு ஒப்பாரி வைப்பானுங்க. இப்பயே நான் சொல்றேன், நல்லா எழுதி வச்சுக்கோங்க, இவங்களுக்கு ஒப்பாரி தெரியாது, வேற எதுவுமே தெரியாது. என்ன நடந்தாலும் 2 வச்சிருப்பானுங்க, ஒண்ணு ஒப்பாரி வைப்பானுங்க. எங்க அண்ணன் எப்படிப்பட்டவர் தெரியுமா, எங்க அண்ணன் பாருங்க, எங்க அண்ணன் வந்து எல்லாரும் வீழ்த்துறாங்க, அண்ணன் விஜய் அவர்களே அப்படிதான், ஏன் மேல பழிய போடுறீங்களா, பழிய தூக்கி ஏன் மேல போடுறாங்க, ஏன் மேல பழிய போடுறாங்க, ஏன் மேல பழிய போடுறாங்க, ஏன் மேல பழிய போடுறாங்க. யாருங்க உங்க மேல பழிய போட்டா,
யாரும் போட்டுறக்கூடாதுல்ல, அதனாலதான் நானே முன்னாடி சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி என் மேல பழிய போடுறாங்க, என் மேல பழிய போடுறாங்கன்னு அவர். இன்னொரு பக்கம் இவன் எங்க அண்ணன் பாவங்க, எங்க அண்ணன் 3 நாளா சோறு சாப்பிடல, 2 நாளா குளிக்கல, 2 நாளா சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க. இன்னொரு பக்கம் என்ன பண்ணுவானுங்க அப்படின்னா, எங்க அண்ணனோட கியூட்டான நடைய பாத்தீங்களா? எங்க அண்ணனோட அழகான ஸ்மைல பாத்தீங்களா? கோட் ஷூட்ல அண்ணன் மாஸா இருக்கார்ல, "தீ இது தளபதி" அப்படின்னு பாட்ட போட்டுட்டு விஜய் வந்து ஆய்வுக்கு போனார். விஜய் தன் கையால் சாப்பிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான வீடியோக்களை பரப்பிட்டு இருப்பானுங்க. இதை தவிர இவனுங்களுக்கு வேற எதுவுமே தெரியாது. இவனுங்களை நம்பி இன்னும் 5 வருஷம் தமிழ்நாடு என்னென்னத்தெல்லாம் இழக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியல. தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் பேசுவோம். நன்றி.